Now illustration 2. X sold goods to X sold goods for rupees 20,000 on Y on credit. நல்ல கவனிங்க. X ஒரு பொருளை விற்கிறாரு யாருக்கு? ஒய்க்கு. எதுக்கு? கிரெடிட்டுக்கு, கடனுக்கு. எவ்வளோக்கு? 20,000க்கு. என்னைக்குன்னா ஜனவரி 1 2022 இல்லைங்களா? X drew a bill of exchange upon Y for the same amount of 3 months அப்படின்றாங்க. அப்போ வந்து இதில் யார் வந்து ட்ரூனா எக்ஸ் தான் என்ன செய்யணும், ட்ரா பண்ண முடியும் இல்லைங்களா? அந்த பில்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கூடிய வேலை யார் பண்ணணும்? ஒய். எத்தனை மாதத்துக்கு? 3 மாதத்துக்கு. அப்புறம் ஒய் அக்செப்ட் பார்த்தா கண்டிப்பாக என்ன செஞ்சார்? ஒய் அக்செப்ட் த பில் அண்ட் ரிட்டர்ன் டு இட் எக்ஸ். அப்போ கொடுத்துறாரு. ஒய் மெட் ஹிஸ் அக்செப்டன்ஸ் ஆன் மெச்சூரிட்டி. அப்போ ஒய் எப்போ தான் நீங்கள் மெட் பண்ணுறாருன்னு பார்த்தா acceptance on maturity, record the necessary journal entries under the following circumstances. 4 circumstances தரான். ஃபர்ஸ்ட் வந்து x retain the bill till the date of maturity. என்னங்க? அப்போ 3 மாசம் மெச்சூரிட்டி. அப்போ 3 மாசம் மெச்சூரிட்டி எப்போ வருது? கிரேஸ் பீரியட் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, பிப்ரவரி 1, மார்ச் 1, ஏப்ரல் 1. 3 மாசம் தான் தானேங்க? பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 1ஆம் தேதி அவர் என்ன செய்யணும்? மெச்சூரிட்டி. கிரேஸ் பீரியட் 3 சேர்த்து என்ன ஆச்சு? ஏப்ரல் 1, ஏப்ரல் 2, ஏப்ரல் 3, ஏப்ரல் 4ஆம் தேதி நீங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு நீங்கள் மெச்சூரிட்டி பண்ணிக்கலாம். புரியுதுங்களா இல்லையா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் டே என்ன என்ட்ரி போடுவேன்? அன்னைக்கு வைத்து அன்னைக்கு என்ன என்ட்ரி போடுவேன்? ஒய் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். நான் சேல்ஸ் தானே பண்ணேன். ஒய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் கூட்ஸ் நான் சேல்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோங்க? கிரெடிட்டுக்கு 20,000. அது 20,000 பண்ணி முடிச்சுன்னா அவருக்கு பணம் தரல. நான் என்ன செய்யறேன்? எது எழுதி கொடுக்குறேன்? பில்ஸ் ரிசீவ்ல எழுதி தரேன். அது வரை என்ன செஞ்சுக்கிறாரு? அக்செப்ட் பண்ணிக்கிறார். யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு? ஒய் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒய் அக்செப்ட் பண்ணாலும் என்னாச்சு? பில்ஸ் ரிசீவ்ல மாறிடுச்சு. பில்ஸ் ரிசீவ்ல மாறினோடனே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு ஒய் அக்கௌண்ட் 20,000 போட்டேன். பிகாஸ் ஆஃப் பில்ஸ் அக்செப்டட் பை ஒய். யார் இது டிராயரு? டிராயர் இஸ் ஏ எக்ஸ், ஒய் இஸ் ஏ டிராயி. எஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இது இல்லைங்களா? எக்ஸ் ரிட்டைன் த பில் டில் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. என்னங்க? டில் த மேட்ச் ஆஃப் மெச்சூரிட்டி. அப்போ வந்து மெச்சூரிட்டி எப்போதான் ஆகும்? 4ஆம் தேதி ஆகும். நான் ஏன் 4ஆம் தேதி சொன்னேன் இல்லைங்களா? 3 மாதம். அப்போ ஆக்சுவலாக எப்போதான் விழுந்திருக்கணும்? 1 1 2020 1 4 2022ங்களா? அதுதான் வந்து மெச்சூரிட்டி டேட்டு. ஆனால் கிரேஸ் டேஸ் 3ங்கிறதுனால என்ன செய்யறோம்? நம்ம 4th ஏப்ரலில் கிரேஸ் டேஸோட சேர்த்து விழுக்குது இல்லைங்களா? அப்போ அந்த கிரேஸ் டேஸ் அன்னைக்கு நான் என்ன செய்யறேன்? மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். பிஆர் நான் கொடுத்து என்ன செஞ்சிட்டேன்? பணம் வாங்கிட்டேன். அப்போ எனக்கு வந்துருச்சு. என்ன வந்துச்சு? பிஸ்னஸ் கிளர் பணம் வந்துச்சு. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள்ஸ், உள்ளுரை பற்றுவை அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் வர வந்துச்சு இல்லைங்களா? அடுத்தது when the bill was discounted from bank. அடுத்த circumstances பாருங்க. X discount the bill 12% from the bank, from his bank on January 1st. ஜனவரி 1ஆவது அன்னைக்கு என்ன செய்யறாரு? அவரு சேல்ஸ் பண்ண அன்னைக்கு என்ன செய்யறாரு? டிரா பண்ணிடுறாரு. என்ன டிரா பண்ண? பில்ஸ் ரிசீவ் டிரா பண்ணி அதை அக்செப்ட் பண்ண வச்சுறாரு. யார்? ஒய் அக்செப்ட் பண்ணி கொடுத்து அதை வாங்கிட்டு போய் உடனே என்ன செஞ்சாரு? பேங்க்ல போய் 20,000 போட்டு எடுத்துறாரு. இப்போ 20,000 எடுக்கும்போது 20,000 கிடைக்குமா? கிடைக்காது. 12% வட்டி சொல்றான். எத்தனை பர்சன்ட் வட்டி? 12% வட்டி. அப்போ எத்தனை மாசம் இதோட பில் டேட்டு? 3 மாசம். அப்போ 3 மாசத்துக்கு 12% வட்டி போட்டால் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். 20,000க்கு 12% இல்லைங்களா? ஸோ 20,000க்குங்க எவ்வளோங்க? 12% வட்டி போட்டால் எவ்வளோங்க வரும்? 2,400 ரூபாய் இன்ட்டு 3/12. ஏன் 3/12? 3 மாதம். அப்போ 2,012 இன்ட்டு 3/12. ஸோ 600 இல்லைங்க? லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ 600 ருபீஸ் உங்களுக்கு கழிச்சிட்டு தான் என்ன செய்வான்? பணத்தை தருவான். யாரு? பேங்க்காரு. அப்போ 20,000 உங்களுக்கு கிடைக்காது. எவ்வளோதான் கிடைக்கும்? கைக்கு 19,400 ரூபாய் தான் கிடைக்கும். ஏன்னா அதுதான் பேங்க் அக்கௌண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எவ்வளவு? 600 ரூபாய். 600 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு. ஏன் 3 மாதம் அப்படின்றது? 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு பணம் வராது. யார்ட்டு இருந்து? அந்த ஒயிட் இருந்து வராது. அதே மாதிரி பேங்க்கும் 3 மாதம் வராது. அப்போ அந்த பேங்க் வந்து உங்களுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துற அல்லவா? ஆனால் பேங்க்காரன் என்ன செய்வான்? வட்டி எதிர்பார்ப்பான். அந்த வட்டி எத்தனை பர்சன்டேஜ்னு? 12%. அப்போ நமக்கு இப்போ வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பணம் வந்துருச்சு இல்லைங்களா? அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள்.
எக்ஸ் endorsed the bill to his creditor y z on ஜனவரி 1 அன்னைக்கு இவர் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, யாரு எக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பாரு பொழுது யார்கிட்ட இருந்து, இசட் இருந்து. அப்ப யார் பணம் தரணும், எக்ஸ் வந்து யாருக்கு பணம் தரணும், இசட்டுக்கு நம்ம கண்டிப்பா பணம் கொடுத்தோம் இல்லைங்களா. அப்ப இவர் என்ன சொல்றாரு, எக்ஸுக்கு யாரு பணம் தரணும், ஒய் பணம் தரணும். ஒயிட் இவர் என்ன சொல்றாரு, எனக்கு நீங்க தர வேண்டிய பணத்தை யாருக்கு கொடுத்துரு, இசட்டுக்கு கொடுத்துரு. என்னங்க அப்ப இப்ப பெறுபவர் யாரா மாறிடுறாரு, இசட் அக்கௌண்ட் டெட்டாரா மாறிடுவார். என்னங்க இசட் அக்கௌண்ட் டெபிட். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இசட் என்ன ஆயிடுச்சு டெட்ல. when the bills endorsed to இசட்னா புரியுதுங்களா இல்லையா. அடுத்தது X retained the bill on March 31st, 2022. X sent the bill for collection to its banks on April 5, 2022. Bank advice was received. என்னது குழப்பம் அப்படிங்க. அப்ப எக்ஸ் ரீட்டைன் பண்ணிக்கிற 31 மார்ச் வரைக்கும் இவர் என்ன செய்யல, தன்கிட்டயே என்ன செஞ்சிட்டாரு, இந்த பில்லை வச்சுக்கிட்டாரு இல்லையா. எக்ஸ் ரீட்டைன் த பில் அண்ட் ஆன் மார்ச் அண்ட் ஆல் மார்ச் தான் என்ன செய்யறாரு, இவரு கலெக்ஷனுக்கு போடுறாரு. எதுல, மார்ச் அன்னைக்கு கலெக்ஷன் போடுறாரு. எப்போ இருக்கு மெச்சூரிட்டி ஆகுது, தட் இஸ் ஆன் ஏப்ரல் 5 அன்னைக்கு தான் த பேங்க் அட்வைஸ் வாஸ் ரிசீவ்டு. என்னங்க அப்ப என்ன நடந்திருக்குது, அப்ப பாருங்க லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இது ஒரு சிம்பிளான கணக்கு தான். when the bill was sent for collection, இவர் சேல்ஸ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது என்ட்ரி என்ன செஞ்சாச்சு, பியர் வாங்கியாச்சு. இவர் என்ன செய்யறாரு, கலெக்ஷனுக்கு போடுறாரு. நான் கலெக்ஷன் போட்டு என்ன சொன்னேன், பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பிஆர் அக்கௌண்ட். ஏன் பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு பிஆர் அக்கௌண்ட், ஏன் கலெக்ஷனுக்கு போட்டாச்சு. ஆனா என்ன செய்யல, எனக்கு ஒன்றும் பணம் வரல. பணம் எப்போதான் வருது, ஏப்ரல் 5ஆம் தேதி வருது. ஆக்சுவலா டியூ டேட் என்னது, 4ஆம் தேதி. பட் ஆனால் எனக்கு என்னதான் கலெக்ஷன் ஆகுது, 5ஆம் தேதி கலெக்ஷன் ஆகுது சம்திங் வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு பணம் வந்துச்சா, பணம் வந்துச்சு. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் ஃபார் கலெக்ஷன். இது இப்படி கூட அழிச்சு பாருங்க. பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் டெபிட் கிரெடிட் அழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு பிஆர் அக்கௌண்ட் வரும் இல்லைங்களா. அது முந்தின என்ட்ரி அதே ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா பில்ஸ் ஃபார் கலெக்ஷன்றதை ஒரு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும், எழுதி வைக்கிறது ரொம்ப நல்லது. இதே யாரோட புக்ல, ஒய்யோட புக்ல வந்து வெரி சிம்பிள், முனை முன்னெட்டு தான் வரும். என்னங்க இவர் பொருளை வாங்கிக்கிறாரு, யார் வாங்கிக்கிறாரு, என்ன வாங்கிக்கிறாரு, பொருளை வாங்கிக்கிறாரு. அப்ப என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டு ஒய், சாரி எக்ஸ். எக்ஸ்ன்றது யாரு, பொருளை கொடுத்தவர் இல்லைங்களா. ரெண்டாவது ஜனவரி 1ஆம் தேதி இவர் பில் அக்செப்ட் பண்ணிட்டார்ல, யாருங்க, ஒய் அக்செப்ட் பண்ணிட்டார்ல. அப்போ ஒய் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா யாருக்கு பில்ஸ் ரிசீவபிள் ஃபார் எக்ஸுக்குன்னா இவருக்கு என்னவா இருக்கும், ஒய்க்கு வந்து பில்ஸ் பேயபிள் ஆகும். ஸோ பில்ஸ் பேயபிள். கிளியருங்களா. அப்போ எப்போதான் இது வந்து மெச்சூரிட்டி ஆகுது, அதாவது மெட் அக்செப்டன்ஸ் மெச்சூரிட்டினா 20, அதாவது ஏப்ரல் 4ஆம் தேதி என்ன ஆயிரும், கண்டிப்பாக மெச்சூரிட்டி மெட் ஆயிரும் அப்படின்னு நம்மளுக்கு. இவர் என்ன செஞ்சாகணும், பணம் கொடுத்தாகணும். அப்போ பணம் என்ன செஞ்சாச்சு, கொடுத்தாச்சு. தட் மீன்ஸ் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஒருவேளை இவரோட பேங்க் அக்கௌண்ட் பணம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுக்குவாங்க, அவங்க எடுத்துக்குவாங்க. பேங்க்ல பணம் இல்லாட்டினா என்ன ஆகும், டிஸ்ஆன். அது அடுத்த கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அவர் கிளாஸஸ் டுடே.